தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக புறக்கணித்தது சற்று முன் அறிவிப்பு. திமுக புறக்கணித்தது சற்று முன் அறிவிப்பு. ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இந்தியா கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் மல்லிகார்ஜுன் கார்கே ஜூன் 8ஆம் தேதி இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என திமுக தலைமை அறிவித்துள்ளது. இந்தியா கூட்டணி உருவானதிலிருந்தே மக்கள் பிரச்சனைகளுக்காக மைய சக்தியாக குரல் கொடுத்தது திமுக. நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தது திமுக. இந்தியா கூட்டணி உருவானதற்கு முக்கிய காரணமே திமுக தான். ஆனால் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தேர்தலுக்கு பிறகு துரோகம் செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்துள்ளது. தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளது. ஆக திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்துள்ள காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளாது. காங்கிரஸ் கலந்து கொள்கிற இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளாது. திமுக புறக்கணிக்கும். இதை வடமாநில தலைவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். மேலும் காங்கிரஸ் அல்லாத தலைவர்கள் எழுப்புகின்ற பிரச்சனைகளுக்கு திமுக குரல் கொடுக்கும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் கலந்து கொள்வதால் திமுக பங்கேற்காது என்று திமுக அறிவித்துள்ளது. ஆக இந்தியா கூட்டணி உருவானதற்கு முக்கியமான காரணமே திமுக தான், மு.க.ஸ்டாலின் தான். ஆனால் தற்பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில், அதாவது மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்தியா கூட்டணியை புறக்கணிக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆக வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இருக்குமா என்பது கேள்விக்குறி. வருகிற ஜூன் 8ஆம் தேதி நடைபெற உள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தை திமுக புறக்கணிக்கிறது. மம்தா பானர்ஜி புறக்கணிக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணிக்கலாம், அகிலேஷ் யாதவ் புறக்கணிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் முடிவுகள் எதுவும் அவர்கள் அறிவிக்கவில்லை. தற்பொழுது இந்தியா கூட்டணி கலகலத்து போய் உள்ளது.